இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நம்ம தமிழ் பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காகாது, நம்ம அடிஷ்னலாக இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து நிறைய ஒரு விஷயங்கள் வருது. இதை வந்து நீங்கள் எப்படி கடந்து இன்னும் வந்து நீங்கள் உங்களுடைய இதை மாற்றாமல் நீங்கள் அதை வழிநடத்திட்டே வரீங்கல்ல, அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி இதை வந்துட்டு இருக்கிறீங்க? முதல்ல நான் தமிழ் பேசுகிற போது இவன் எல்லாம் இந்த தமிழை பேசுவனுக்கெல்லாம் என்ன கிடைக்க போகுது, என்ன பண்ண போகிறான் அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் நான் வந்து நிச்சயமாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது நான் வந்து படித்தது எல்லாமே வந்து நான் தமிழ் மீடியமாக இருந்தாலும் நான் வந்து ஒரு காலேஜுக்கெல்லாம் போகும்போது என்னுடைய இங்கிலீஷில் வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனால் இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் எவ்வளவு தூரம் நான் வந்து தமிழில் பேசுகிறேனோ அதே அளவு வந்து நான் இங்கிலீஷ்லேயும் பேச முடியும், நான் தமிழில் கடந்து மலையாளமும் எனக்கு பேச முடியும். ஆனால் எனக்கு வந்து தமிழுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்னுடைய வாழ்நாள் கனவே வந்தேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், என்னுடைய சாம்பலில் கூட தமிழ் மனம் வீச வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய மிகச்சிறந்த ஒரு ஆசை. என்னுடைய உயிர் மூச்சு உள்ளவரை தமிழுக்காக என்னுடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். ஓகே.